சம்மர் சீசன் கிடைக்கிற மாங்காய் வச்சு மாங்காய் தொக்கு, மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மாங்காய் தொக்குக்கு முதல்ல ஒரு மாங்காய் தோல் சீவி நல்லா கேரட் துருவி எடுத்துக்கலாம். 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து நல்லா வெறும் வாணலியில் நல்லா செவக்க வறுத்து அதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு வெடிக்க விட்டுறலாம். துருவி வச்ச மாங்காய் கூட கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கிளறினதுக்கப்புறம் நம்ம சேர்த்த எல்லா எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா திரும்பவும் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம மாங்காய் தொக்கு தயிர் சாத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்து மாங்காய் சம்மந்திக்கு மாங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 வரமிளகாய், ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கூட ஒரு 5 6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, நம்ம வறுத்த 3 வரமிளகாய், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்டான மாங்காய் சம்மந்தி ரெடி.